இஸ்ரோவின் ககன்யான் திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு செல்லும் வீரர்களை பிரதமர் மோடி இன்று அறிமுகம் செய்து வைத்துள்ளார். அந்த 4 வீரர்கள் யார் யார், ககன்யான் திட்டம் என்றால் என்ன, இது எந்த அளவிற்கு முக்கியம் என்பது குறித்து இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்திற்கு இன்று வருகை தந்த பிரதமர் மோடி மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு செல்லும் 4 வீரர்களை இன்று அறிமுகப்படுத்தியுள்ளார். அதன்படி குரூப் கேப்டன்கள் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப் மற்றும் சுபான்ஷு சுக்லா ஆகியோர் இந்த ககன்யான் திட்டத்தின் மூலம் விண்வெளி செல்ல உள்ளார்கள். இவர்கள் கடந்த 6 ஆண்டுகளாக விண்வெளி செல்வதற்கான பயிற்சியில் ஈடுபட்டு வந்துள்ளார்கள். இந்நிலையில் இன்றைய விழாவில் இந்த 4வருக்கும் மிஷன் லோகோவை பிரதமர் மோடி வழங்கியுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப வேண்டும் என்பது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவின் கனவு திட்டமாக உள்ளது. ரஷ்யா, அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகள் மட்டுமே இதுவரை மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பியுள்ளன. இந்நிலையில் சந்திரயான் 3, ஆதித்யா L1 திட்டங்களின் மூலம் அடுத்தடுத்து சாதனைகளை படைத்து வரும் இஸ்ரோ இந்த ஆண்டு இறுதிக்குள் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளது. இதற்கான பணிகளை கடந்த ஆண்டே தொடங்கிவிட்ட இஸ்ரோ கடந்த 2023ஆம் ஆண்டின் இறுதியில் மனிதர்களை விண்வெளிக்கு கொண்டு செல்லும் வாகனத்தை சோதனை செய்து வங்கக்கடலில் வெற்றிகரமாக தரையிறக்கியது. ககன்யான் திட்டம் என்றால் என்ன? 9000 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்படும் இந்த ககன்யான் திட்டம் முழுக்க இந்தியாவின் இஸ்ரோ முயற்சியில் உருவாக்கப்பட்டதாகும். இந்த திட்டம் வெற்றிகரமாக முடியும் பட்சத்தில் சோவியத் யூனியன், அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்தபடியாக மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் 4வது நாடாக இந்தியா இருக்குமாம். இந்த ககன்யான் மிஷனுக்கு கீழ் வரும் 2024 அல்லது 2025ஆம் ஆண்டில் இந்தியர்கள் விண்வெளிக்கு அனுப்பப்படுவார்கள். ஏற்கனவே இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ராகேஷ் சர்மா, கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ் ஆகியோர் விண்வெளிக்கு சென்றுள்ளார்கள். இருப்பினும் அவர்கள் அனைவரும் அமெரிக்காவின் நாசா அல்லது சோவியத் ஒன்றியம் மூலம் சென்றார்கள். முழுக்க இந்தியா உருவாக்கிய ராக்கெட் தொழில்நுட்பம் மூலம் இந்தியர்கள் விண்வெளிக்கு செல்வது இதுவே முதன்முறையாகும். இந்த மிஷன் கீழ் இந்திய விண்வெளி வீரர்கள் 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுற்றுப்பாதைக்கு அனுப்பப்படுவார்கள். அவர்கள் அங்கே 3 நாட்கள் வரை தங்கியிருப்பார்கள். பிறகு மீண்டும் அவர்கள் ராக்கெட் மூலம் பூமிக்கு அழைத்து வரப்படுவார்கள். அவர்கள் பாதுகாப்பாக இந்திய பெருங்கடலில் இறங்க வைப்பதே இஸ்ரோவின் திட்டமாகும். இந்த நிலையில்தான் இன்று ககன்யான் திட்டத்தின் வீரர்களை பிரதமர் மோடி அறிமுகம் செய்து வைத்துள்ளார். கடந்த சில காலமாகவே இந்திய விண்வெளி துறையில் நாம் செய்த சாதனைகள் மிகப்பெரியது. குறைந்த விலையில் பல அதிநவீன ஸ்பேஸ் திட்டங்களை இஸ்ரோ வெற்றிகரமாக முடித்து காட்டியுள்ளது. இதனால் இப்போது உலக நாடுகள் கூட தங்கள் சேட்டலைட்டுகளை அனுப்ப இந்தியாவிடம்தான் வருகிறார்கள். அந்த அளவிற்கு இந்தியா விண்வெளி ஆய்வு துறையில் முக்கிய நாடாக உருவெடுத்துவிட்டது. இப்போது ககன்யான் திட்டமும் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.